வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். திருப்பதி பெருமாள் இருக்கார்லங்க, இவரை பார்க்க போகிறதுக்கு ஒரு குடும்பம் போயிருக்கு. நிறைய பக்தர்கள் அவங்கள பக்தர்களாக போயிருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு குழந்தைய ஒரு பிரெடேட்டர் அடித்து சாகடிச்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பணக்கார கோயில்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிரதான இடத்துல வர்றது திருப்பதி பெருமாள் கோயில் தாங்க. இந்த கோயிலும் தென்னிந்தியாவில் இருக்க மற்ற கோயில்கள் மாதிரி தான். இந்த சிமிலாரிட்டி எதை வச்சு சொல்கிறேன்னா பிளேஸ்மெண்ட்டை சார்ந்து இந்த வனத்துக்கு நடுவில் இருக்கும். இன்னும் லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் மலைப்பாங்கான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். நம்ம சவுத் இந்தியாவில் பெரும்பாலான பெரிய கோயில்கள் இது போல தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பதி கோயிலை சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் முழுக்க முழுக்க அடர் வனத்தால் செறிஞ்சிருக்கும். இந்த அடர் வனத்தில் புலி, சிறுத்தை, குள்ளநரி, காட்டு நாய், சிறுத்தை புலி, நரி, கழுதை புலின்னு இன்னும் நிறைய உயிரினங்கள் இருக்குது. பிரெடேட்டர்ஸ் இந்த காட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த வனத்துக்குள்ளே இருக்க இந்த திருப்பதி பெருமாள் கோயில் இருக்குல்ல, இதை நோக்கி வர்ற பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதை தவிர குறையவே குறையல. உலகம் முழுக்கவே பல பக்தர்களை சம்பாதிச்சு வச்சிருக்க ஒரு கோயில்னா இந்த கோயிலை சொல்லலாம். இவ்வளோ பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்தவனமே இருக்காங்க. அப்படின்னா கோயிலுக்கான அந்த காணிக்கை இருக்குல்ல, அந்த பணம் எந்த அளவுக்கு சேரும், அப்புறம் இந்த தங்கம் வைரம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காணிக்கையாக செலுத்துவாங்களே, பணம் இல்லாமல் சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு கோயிலோட வங்கி கணக்கில் இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க, ஒரு பிளானை கொண்டு வராங்க அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அந்த பிளானை உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு செல்வாக்கு பணம் இந்த கோயில் சார்ந்து இருக்கிறதுனால தான் அங்கே எல்லாமே சாத்தியமாகுது. இந்த அடர்வனம் சார்ந்து இவ்வளோ விலங்குகள் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொன்னல, இதை மையப்படுத்தி இந்த கோயில் நிர்வாகம் எவ்வளவோ பாதுகாப்பு நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த விலங்குகளால் பிரச்சனை அப்படின்றது அங்கே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு வராங்க பார்த்தீங்களா அந்த பக்தர்களுக்கு, சரிப்பா எல்லாம் ரைட்டு, எதுக்காக இப்போ இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டென்ட்டோட இருதயமே நான் முதல்ல சொன்ன பாருங்க, இந்த பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் அதுதான். அது உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தடுத்து வர விஷயம் உங்களுக்கு புரியும். இந்த திருப்பதி பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பாக பக்தர்கள் பிரிவாங்க. அதில் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா வாகனத்தோட உதவியோடு மேலே போயிடுவாங்க. இன்னொரு தரப்பு வாகனத்தில் போக மாட்டாங்க, நேர்த்தி கடன் சார்ந்து நடந்தே போவாங்க. அதாவது கீழ் திருப்பதி இருக்குல்ல, அங்கேருந்து மேல் திருப்பதி வரைக்கும். இன்னும் ஒரு சில பக்தர்கள்லாம் அவங்க சொந்த ஊரில் இருந்து திருப்பதிக்கு நடந்து வருவாங்க. இந்த முதல் நேர்த்தி கடனை செலுத்துவாங்க. இந்த திருப்பதியில் அலிப்பிரி அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னு ஒரு மலைப்பாதை இருக்குங்க. திருப்பதி போயிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் திருப்பதி போகிறோம் அப்படின்னா அதிகபட்சம் இந்த பாதையை தான் பயன்படுத்துவோம். கடந்த வாரம் மாலை நேரம் இந்த நெல்லூரை சேர்ந்த ஒரு குடும்பம் பாத யாத்திரையாக இந்த ஸ்ரீவாரிமெட்டு மலைப்பாதை இருக்குல்ல, இந்த வழியாக போயிருக்காங்க சாமியை பார்க்கறதுக்காக. அன்னைய நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க, இரவு 8லேருந்து 9 மணி வாக்கு. ஸோ ஃபுல்லாக இருள் சூழ்ந்த அந்த நேரம் இந்த குடும்பத்தில் இருந்த ஒரு 6 வயசு குழந்தை, அந்த குழந்தை பேர் லக்ஷிதா, திடீர்னு காணோம். இருட்டு வேறையா, அவங்களால என்ன பெருசாக தேட முடியும்? ஏன்னா அவங்க குழந்தை காணாமல் போயிடுச்சுன்ற விஷயமே லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை கொஞ்ச தூரம் வரைக்கும் இந்த குடும்பத்தோட நடந்து வந்திருக்கு, அதுக்கப்புறம் தனியாக நடந்து போயிருக்கு. இதை நம்ம திருப்பதியில் பார்த்துருப்போம். நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய விட்டுருவாங்க. சார் சந்தோஷமாக போகிறா, மூச்சு கீச்சலாம் வாங்காமா, நமக்கு வயசாகிடுச்சு மூச்சு வாங்க, நம்ம பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு குழந்தைய முன்னாடி போக விட்டுருவாங்க. இந்த குடும்பமும் அங்கே தான் பண்ணியிருக்காங்க. குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பதறி துடிச்சிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தினர் எல்லாருமே. எங்கே தேடியும் குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. பகல் நேரம்னா கூட கொஞ்சமாச்சும் அந்த கிடைக்கிற நம்பிக்கை இருக்கலாம். இருள் சூழ்ந்த அந்த நேரம் இவங்களால பெருசாக குழந்தைய தேடி கண்டுபிடிக்கவே முடியல. யாரோ தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க முதல்ல நினச்சிருக்காங்க. இந்த விஷயம் சார்ந்த தேவஸ்தானம் அண்ட் போலீஸ் இந்த ரெண்டு தரப்புக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தகவல் தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லக்ஷிதாவோட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எதனா கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி இருக்காங்க. கிடச்சிதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இங்கே பாருங்க, அந்த குழந்தை இந்த சோதனைகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்தப்போ பதிவு பண்ணப்பட்ட காட்சிகள். இன்னொரு பக்கம் அந்த பாதையில் குழந்தை ஏறி போயிட்டு இருந்திருக்கா, அந்த காட்சி இங்கே பதிவாக இருக்குது பாருங்கள். தனியாக அவள் பாட்னு ஏறி போயிட்டுருக்கா. இந்த 2 காட்சிகள் அடிப்படையில் அடுத்த கட்ட தேடுதல் பணியை அதிகாரிகள் முடக்கி விட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் என்ன ஒரே ஒரு ஆறுதல்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை மாயமாயிட்டா அப்படின்ற செய்தியை கேட்டு அடுத்த நொடியே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா அஃபிஷியல்ஸும். ஏன்னா அங்கே வர்ற பக்தர்கள் சாமியை நம்புகிற அளவுக்கு தான் அதிகாரிகள் நம்பிட்டு இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க பட்டனி இறங்கி வந்து பார்ப்பாங்கன்னு. அந்த தகவல் வந்த உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக ஆய்வு பண்ண உடனே தேடுதல் பணியில் இறங்கிட்டு இருக்காங்க. தேவஸ்தான அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனு இந்த முத்தரப்பில் இருந்து தேடுதல் வீரியமாக்கப்படுது. தேடுறாங்க, இரவு முழுக்க தேடிக்கிட்டே இருக்காங்க. அடர் வனம் வேற, குழந்தை எங்கே போனோன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேடிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சிடுதுங்க. அந்த அடர் வனப்பகுதியில்
அந்த சிறுமியோட பிரேதம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. உடம்புல பலத்த காயம். அந்த கடுமையான காயத்தோடு அந்த பிரேதம் மீட்கப்படுது. அந்த சிறுமியோட காயத்தை பார்க்கும் போதே அங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ அடித்து தான் சாகடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலது என்ன மிருகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் தெரியுது, சிறுத்தை புலி தான் கண்டிப்பாக அடித்து இந்த சிறுமியை சாகடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செய்தி அந்த குடும்பத்தோட காதுக்கு போயிடுச்சுங்க. அந்த ஃபுட்டேஜெலாம் பார்க்க முடியல, கதறாங்க அவங்க. என் குழந்தை பரிதாபமாக எங்களை விட்டு போயிட்டா, நான் ஆசாசியாக வளர்த்து என் பொண்ணை கோயிலில் கொண்டு வந்து காவு கொடுக்கறதுக்காக இப்படி நேரணும் அப்படின்னு அந்த குடும்பத்தினர்லாம் கதறல் இருக்கு. சாமியை பார்க்க கோயில் வந்தோம், கடைசியில் இது போல் சிறுத்தை புலி அடித்து என் பொண்ணு செத்ததாக சொல்கிறாங்க, எங்களால் எப்படிங்க அதை ஏற்றுக்க முடியும்ன்ட்டு அவ்வளோ ஊடகத்தினர் நிற்கிறாங்க. அவங்க முன்னாடி இவங்க அப்படி கதறாங்க. அந்த அம்மாவில் பேசவும் முடியல, மூச்சு இறைக்குது. அதுவும் இந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வயசான அம்மா, அவங்க செய்தியை கேட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் 6 வயசு குழந்தைக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் உச்சக்கட்ட பரிதாபங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு சாமி பார்க்கலான்னு போனாங்க, ஆனால் எதிர்பார்க்காம இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமை. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மலைப்பாதை இருக்குல்ல, அதான் அடிக்கடி விலங்குகள் வந்து போகிறதா கருதப்படுற அந்த மலைப்பாதை பகுதி, அங்கே 30 கேமராஸை புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறாங்க இந்த அதிகாரிகள். இன்ஸ்டால் பண்ண கையோடு 3 கூண்டுகளை அந்த மலைப்பாதைக்கு அருகிலேயே அமைச்சிடுறாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த அமைக்கப்பட்ட கூண்டுகள் தான். சரிப்பா, இதெல்லாம் அமைக்கிறாங்களே, இந்த கேமராலாம் பொறுத்துறாங்க, கூண்டெல்லாம் அமைக்கிறாங்க, ரிசல்ட் எதனா கிடச்சிதான்னு கேட்டிங்கன்னா கிடச்சிருக்குங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த திங்கட்கிழமை அதிகாலை இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் 5 வயது மதிக்கத்தக்க ஒரு லெப்பாடு ஒன்று பிடிபட்டுருச்சு. இது மட்டும் இல்லைங்க, அந்த அடர் வனத்துக்குள்ளே ப்ரெடேட்டர்ஸாக எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடுத்தடுத்த கூண்டுகளை சிக்கிற வாய்ப்பு இருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டுருக்கு. ஏதோ ஒரு இன்சிடென்ட் நினச்சி உள்ளே போனால் இந்த ப்ரெடேட்டர்ஸ் எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்ற உண்மை இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வனத்தில் கூண்டு வச்சு பிடிக்கப்பட்ட ஒரு சில விலங்குகள் இருக்குல்ல, அதில் முக்கியமான ஒரு காட்சியை இப்போ நீங்களே பார்த்துருவாங்க. అదే బాగుంది సార్ అక్కడ కుక్క బాగా ఇంటెన్స్ తెలియదు, అడుగు సైలెంట్ అయిపోయింది సార్ పడిపోయింది. నేను రోజు చెప్పాను. హలో, 1.5 months చెప్పదు ఇచ్చాడు కదా నెగ్లిజెన్స్. ఇప్పుడు అదే బాగుంది, పెట్టుకుంది దగ్గర ఉన్నాము, ప్రెస్ కూడా చూపించవచ్చు. ఇప్పుడు కుక్క ఉంది కాబట్టి ప్రెస్ తొలిపెత్తో మాట్లాడండి, ఒకవేళ అవసరం ఉందా లేదా అని తీసుకోండి. ప్రెస్ ఆపేసేయండి, ప్రెస్ కాబట్టి అక్కడ చూపిద్దాము. స్పెసిఫికలీ ఆ రోజు 5-6 రోజులు చేయించింది, నో బడి బాగాలేదు. టైం పడుతుంది. இந்த சிறுமி கொல்லப்பட்ட கோரம் இருக்குல்ல, இதோட வழிகளை இன்னும் ஆறலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி மலைப்பாதையில் இன்னொரு ப்ரெடேட்டர் அங்கே அப்படியே வந்திருக்கு. ஆக்சுவலாக அடர் வனப்பகுதி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பக்தர்கள் மலைப்பாதையை பயன்படுத்துவாங்களே, அந்த பாதையை அவங்க பயன்படுத்திட்டு இருந்தப்ப ப்ரெடேட்டர் ஒன்று உள்ளே வந்திருக்குங்க. பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அந்த வீடியோவும் சமூக வலைதளம் முழுமையாக ஆட்கொண்டு இருக்கு. இந்த பரிதாபம் நடந்த அடுத்த சில தினங்கள்லேயே இந்த ஒரு விஷயமும் அங்கே அரங்கேறி இருக்கு. இதுக்கப்புறம் திருப்பதிக்கு போகிறதா இருந்தால் குறிப்பாக மலைப்பாதை வழியாக மேலே போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. கடந்த 3 நாட்களாக ட்ரோன்ஸை வச்சு கண்காணிச்சிருக்காங்க. இது போல் ப்ரெடேட்டர்ஸ் எண்ணிக்கை அதிகமான மாதிரி இருக்குது, நாம் எதுக்கும் இந்த கண்காணிப்பை விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு 3 நாட்களாக ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 5 இடங்களில் சிறுத்தை புலி இதுங்களோட நடமாட்டம் இருக்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நடந்த இன்சிடென்ட் ஒரு இடம் சார்ந்து, ஆனால் ட்ரோன்ஸை வச்சு நம்ம சோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது இத்தனை இடங்களில். 7வது மைல், நாமாலா கவி, லட்சுமி நரசிம்மர் கோயில் அண்ட் இது கூடவே இன்னும் 2 ஸ்பாட்டுங்க. இப்படி 5 இடங்களில் ப்ரெடேட்டர்ஸோட நடமாட்டம். ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னாலே இதுங்க மேன் ஈட்டராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த ப்ரெடேட்டர்ஸ்லாம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கரடி. நேற்று முன்தினம் என்ன நடந்திருக்கு, இதே அலிப்பிரி நடைபாதையில் ஒரு கரடி வந்திருக்குங்க. அந்த கரடி மக்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நெருக்கமாக இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு அங்கே இருந்த பக்தர்கள் அலறி அடித்து ஓடி இருக்காங்க. முதல்ல சத்தம் எழுப்பி விரட்ட முற்பட்டிருக்காங்க. ஆனால் அதோட சைஸ் அப்படின்னு பார்த்துட்டு கரடி வேற, இதோட வாய்த்தாடை பலம் அப்படின்றது உலகம் அறிஞ்சது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கடி. ஸோ இதனாலே பயந்து போன பக்தர்கள் அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வனத்துறையினர் அந்த கரடியை விரட்டி விட்டாங்க காட்டுக்குள்ளே திரும்ப. ஏன் பண்ணப்பா திருப்பதியில் இப்போ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாதுங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பாருங்க, உச்சக்கட்ட கொடுமை அது. நல்ல வேளை அந்த குழந்தை உயிர் தப்பிடுச்சு. என்ன இருக்குது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மலைப்பாதை இருக்குது பாருங்க, அந்த பகுதியில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்ல, அதுக்கு அருகில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. கௌஷிக் அப்படின்ற ஒரு 4 வயசு குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட கழுத்தை ஒரு சிறுத்தை கவ்விடுச்சு. பேரண்ட்ஸோடு இருந்த குழந்தை கொஞ்சம் தனியாக நடந்து போயிருக்கான், கழுத்தை கவ்விட்டு இருக்கு. அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறதுக்கு அந்த சிறுத்தை முயற்சி பண்ணியிருக்கு. அதோட இந்த பிடிச்சிருக்க விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பற்கள் உள்ளே மாட்டியிருக்கிறது, இது சரியாக உள்ள பிளேஸ் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் அந்த குழந்தை தப்பிச்சான். அங்கே இருந்தவங்களாம் பயங்கரமாக கத்தனாங்க. இதுவே இந்த பிரெடேட்டருக்கு கொஞ்சம் நடுக்கத்தை கொடுத்துட்ருக்கு. இன்னொரு பக்கம் அங்கே இருந்த வனத்துறை ஊழியர் ஒருத்தர் சமயோஜிதமாக செயல்பட்டு இருக்காருங்க. இந்த லைட் இருக்குல்ல, அதை அதிகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடித்து பயமுத்துறது இது போலாம் பண்ணியே அந்த பிரெடேட்டரோட கவனத்தை அப்படியே திசை திருப்பியிருக்காங்க. ஒரு வழியாக தப்பிச்சா போதும் நான் சாமின்ற மாதிரி இது அங்கேருந்து அந்த குழந்தைய கீழே போட்டு ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய எடுத்து அந்த குடும்பத்தினர் அப்படி தொட மேலே வச்சு கழுத்து இந்த பக்கம் பார்த்துருக்காங்க, பிளட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்னென்னா அந்த குழந்தை மயக்கெல்லாம் போட்டு விழலைங்க, அவன் அப்படியே அமர்ந்துட்டு இருக்கான். ஏதோ நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றின்னு மட்டும் அந்த குழந்தைக்கு புரியுது, அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க, காப்பாற்றிட்டாங்க. போன மாதம் அண்ட் இப்போ நடந்த ஒரு சில நிகழ்வுகள் இதுவே இத்தனை. இதில் பதிவாகாமல் வெளியே செய்தியாக மாறாமல் எத்தனை நிகழ்வுகள் இருக்கோ. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து அரங்கேறுதுல திருப்பதி சார்ந்து. இந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானம் இருக்குல்ல, ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை தயவு கூர்ந்து மனசில் தெளிவாக நிறுத்திக்கிங்க. நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நான் சொல்கிற விஷயங்கள் சார்ந்து நீங்கள் விசாரிச்சிருங்க. விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட பயணத்தை முடிவு பண்ணுங்கள். திருமலை தேவஸ்தானம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீப காலமாக இந்த சிறுத்தை புலிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அந்த அடர் வன பகுதியில் பக்தர்கள் போகிற அந்த மலைப்பாதை பகுதியில் இருக்கல, அங்கே தான் இதுங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இந்த அலிப்பெரியில் பார்த்தீங்க அப்படின்னா 15 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு அதிகாலை 5 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் நடக்கிறதுக்கு அனுமதி. இதை மைண்டில் தெளிவாக வச்சுங்க. இந்த பைக்கெலாம் வருவாங்க பார்த்தீங்களா, சாமி பார்க்க போனால் அப்படியே கீழே இருந்து மலை மேலே ஏறுவாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட டைமை வகுத்துட்டாங்க. அதிகாலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் பைக் அலவுடு. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னென்ன இருக்குது விதிகள்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போங்க. ஏன்னா அந்த பைக் ஸ்கூட்டர்லாம் பயன்படுத்தி மேலே போகிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு இல்லைங்க. கார்னா கூட ஏதாவது பிரச்சனை வெளியே வருதுன்னா, சிறுத்தை புலியோ சிறுத்தையோ வந்து நிற்குது அப்படின்னா நீங்கள் சேஃபு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கலாம். ஆனால் பைக்கில் போயிட்டு திடீர்னு ஒன்று பாஞ்சுதுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ இதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நடைபாதையில் கிட்டத்தட்ட 500 சிசிடிவி கேமராஸை பொருத்தி இருக்காங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் செல்வாக்குக்கு பஞ்சமே கிடையாது, பணத்துக்கெல்லாம். நடைபாதையில் 40 அடிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபென்ஸை வச்சுருக்காங்க வேலியை. பக்தர்களுக்கு இதுதான் முக்கியமானது, பக்தர்களுக்கு கையில் கம்பு தரப்படும்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டிக்கு. ஒன்று நீங்கள் கொண்டு வரலாம், இல்லைனா அவங்களே கொடுக்குறேன்றாங்க. இன்னொரு கேள்வி வரலாம், ஏன்பா அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க எல்லாருக்குமே உட்காந்து கம்பை கொடுத்துட்டு இருப்பாங்க கேட்டிங்கன்னா, அடர் வனப்பகுதி, அங்கே கம்புகளுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. ஏன்னா அந்த தேவஸ்தானமே சொல்லியிருக்கு, எத்தனை பக்தர்கள் வந்தாலும் சரி நாங்கள் அவங்க கையில் கம்பு கொடுக்குறோம், அவங்க பாதுகாப்புக்கு அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா நடப்பாதையில் ஏதாவது விலங்குகள் குறுக்கிட்டுச்சுன்னா அந்த கம்பை அவங்க தற்காப்புக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னதான் ஆச்சு இந்த தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கு அந்த மாநிலத்துக்கு? இப்படி தான் கேட்க தோணுதுங்க. இந்த கரீம் நகர் பகுதி இருக்குல்ல, அங்கே ஊருக்குள்ளே ஒரு கரடி புகுந்துட்டுருக்கு. முதல்ல நம்ம பார்த்தது திருப்பதி மலைப்பாதை இருக்குது பாருங்கள், அங்கே நடந்த விஷயங்கள் பிரெடேட்டர் சார்ந்து. இப்போ இந்த கரீம் நகரில் மெயின் ரோடுங்க, அங்கே ஒரு கரடி புகுந்து ஒரு வழி ஆகிடுச்சு. நல்ல வேலை அதை முன்னாடி யாரும் வந்து நிற்கலை, இருந்திருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அது பேனிக்கில் எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வேற துரத்துறாங்க, சில பேர் கட்டையை வச்சுட்டு பின்னாடி வர போகிறாங்க. இது எல்லா காட்சிகளும் பதிவாகிருக்கு. இந்த வனத்தை மனுஷங்க நாம் ஆக்கிரமித்தோம், ஆனால் என்னென்ன ரிசல்ட் இப்போ கொடுத்துட்ருக்கு பார்த்தீங்களா? अरे मेरी केक तर नाही ना. हो हो हो. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை தனியாக விடவே விடாதீங்க ப்ளீஸ். இந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறப்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பெத்த குழந்தை அப்படி ஜாலியாக தவழ்ந்து படிக்கட்டில் ஏறி போகிறா அப்படின்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அதே நேரம் குழந்தை உயிரை காவு வாங்குறதுக்கு ப்ரெடேட்டர்ஸ் எப்போ வேணாலும் ரெடியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம்,
வானத்தை நம்ம ஆக்கிரமிச்சோல அதோட விளைவை தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்பா அப்படின்னா என்ன, இங்கெல்லாம் கோயில் இருக்கக்கூடாது சொல்றியா, நார்த்திகவாதியாக கேட்டிங்கன்னா பகுத்தறிஞ்சு பேசுகிற வேறு எதுவுமே கிடையாது. பக்தி இருக்கலாங்க, ஆனால் ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சோம் அதுலேயே பக்தியை நீங்கள் வச்சுட்டு குறையெல்லாம் சொல்லக்கூடாது, புடிச்சா கும்பிடலாம் கிளம்பு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? நான் பக்தர்கள் ஒரு தடவை வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தேவஸ்தானத்தோட கடமை தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ முன்னாடி சொன்ன பாருங்க நிறைய விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இயற்கைங்க நாம் கால்குலேட் பண்ணுறதோட ஒரு படி மேலே தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கணிச்சிட முடியாது. ஸோ வனத்துக்குள்ள கோயில் இருக்குல்ல அதோட விளைவை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது ரொம்ப ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலான ஒன்று. அதாவது இனிமேல் மலைப்பாதையில் யாருமே நடக்கூடாதுப்பா, எல்லாரும் கீழ் திருப்பதிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு வாகனங்களை மட்டும்தான் பயன்படுத்தணும், இல்லைனா பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது சாமியை பார்க்க அப்படின்ற விதியை கொண்டு வரதுக்கு இந்த கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, அப்படி மட்டும் விதியை கொண்டு வந்துட்டாங்கன்னா பக்தர்களோட சென்டிமெண்ட்டில் கை வைக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் நேர்த்திக்காடுன்னு அப்படி தான் இருக்கும், நடப்பாதையாக நான் வரேன், நடந்தே வந்து நான் உங்களை பார்க்குறேன் சாமியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு, நான் நினைக்கிற விஷயம் நடந்துச்சுன்னா நான் இப்படி வரேன் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ கோயில் நிர்வாகம் பக்தர்கள் சென்டிமெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மலைப்பாதையில் வராங்க பார்த்தீங்களா அவங்க உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எவ்வளோ ஹைப்பத்தட்டிக்கலாக இருக்குல்ல? சவால் தான், மாற்று கருத்தே இல்லை. கோயில் நிர்வாகத்துக்கு இது சவாலான விஷயம் தான். ஆனால் அது எப்படி அவங்க திறம்பட ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதான் அடுத்த கட்ட கேள்வியை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த திருப்பதி கோயிலில் பிரிடேட்டர்ஸ் நடமாட்டம் அதிகமாகி பக்தர்கள் சார்ந்த தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுல, இதை தடுக்க இதெல்லாம் கோயில் நிர்வாகம் பண்ணால் சரியாக இருக்கும்பா அப்படின்னா என்னென்ன பரிந்துரைகளை நீங்கள் முன்வைக்க விரும்புகிறீங்க அது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். உயிரிழந்த அந்த சிறுமியோட ஆன்மா சாந்தியோட பிரார்த்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.